Hi friends, welcome to Lifestyle Plus. வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், டெலிஷியஸாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு முதல்ல தோன்ற விஷயம் பிரியாணி தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் பிரியாணின்னு சொன்னதும் நினைவுக்கு வர ஒரு சில முக்கியமான ஹோட்டல்ஸில் ரொம்பவும் ஃபேமஸான ஹோட்டல்னு சொன்னால் அது புகாரி ஹோட்டல். இந்த புகாரி ஹோட்டலோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னாக்கா நம்ம வே பேக் 1947 வரைக்கும் போனாங்க. அவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இது. 1947 இவங்க வந்து ஸ்ரீலங்காவில் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஏஎம் புகாரி வந்து மெட்ராஸுக்கு வந்து 1951 வந்து இங்கே மவுண்ட் ரோடில் முதல்ல இவங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க. 1951 மவுண்ட் ரோடில் மட்டும் ஆரம்பித்த புகாரி ஹோட்டல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக தாண்டி இப்போது நிறைய இடத்துல பிரான்ச்சஸோடு இருக்குது. ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப திக்காக அந்த ஃப்ளேவரோட அந்த மட்டனோடைய ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரேபியன் கிரில் சிக்கன். மற்ற இடத்துல கிடைக்கக்கூடிய அரேபியன் கிரில் சிக்கனுக்கும் புகாரியில் கிடைக்கக்கூடிய அரேபியன் கிரில் சிக்கனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து மற்ற இடத்துல நம்ம இந்தியன் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தி போடுவாங்க. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு அதை ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் டிப்பிக்கலாக அரேபியன் கிரில் சிக்கன் அந்த ஒத்தென்டிசிட்டியோட அவங்க டேஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணோன்னா இங்கே புகாரியில் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து அதே டிப்பிக்கல் அரேபியன் அந்த ப்ரிப்பரேஷன்லேயே அந்த குசினில் வந்து இந்த கிரில் சிக்கன் செய்கிறாங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் கசாட்டா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இங்கே வந்து புகாரி ஹோட்டலுக்குள்ளே முதல்ல நுழைஞ்சதும் ஃபுட் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ், இவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், முக்கியமாக ஹோட்டல்ஸ்க்கு போகிறோம்னாக்கா நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை அவங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா அவ்வளோ அழகாக கவனிச்சாங்க.